நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஃபைனல் டே. இன்னையோட வந்து காம்படிஷன் முடியுது. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டே 8 வந்து நம்ம சூப்பரா வந்து ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து கார்டியோ பண்ணியிருக்கோம். நம்ம 7ஓட முடியுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா சில பல சிச்சுவேஷனால அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 8 வரைக்கும் வந்திருக்கு. இன்னையோட முடிஞ்சிடும் இந்த காம்படிஷன். முடிஞ்சிருச்சுன்னா நம்ம 9த் டே நாளைக்கு வந்து காலையில எல்லாரும் அப்டேட் பண்ணுவாங்க வெயிட்டு. ஸோ அவங்க அப்டேட் பண்ணதுக்கப்புறம் யார் லீடிங்கில இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து நாளைக்கு வீடியோ எடுத்தோம்னா புதன்கிழமை வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ யாருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து சூப்பராவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. என்னோட சூப்பரா கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் குடுத்துருக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்து கொஞ்சம் மாற்றம் வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து 21 டே சேலஞ்ச் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற மாரி நான் ஒரு சூப்பரான ஒரு இந்தியன் டயட்ட நான் கொண்டு வரேன். சார்ட் நான் கொண்டு வந்து கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்றேன். அது உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 21 டே சேலஞ்ச் வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா நான் அதுக்காக வந்து நான் வீடியோல அனௌன்ஸ்மென்ட் பண்றேன். நீங்க எல்லாருமே அதில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கலக்குறோம். ஸ்டொமக்ல சியா சீட் வாட்டர் எடுத்துக்கிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் பண்ணிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி எக்ஸசைஸ் பண்ண வந்து க்ளீன்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம முடிச்சிருக்க வேணும். ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் இந்த சேலஞ்சை. பட் சில சுச்சுவேஷன் சொல்லியிருந்தீங்களா, அதனால வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த 8 நாள் முடிஞ்சதுமே வந்து நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ செம்ம நான் எக்ஸைட்டாக இருக்கேன். யாரு வின் பண்ணுவாங்க, யாரு அதிகமாக இது பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்கு. ரெண்டு 3 போர்ஷன் தான் பார்க்கணும். மார்னிங் வந்து நம்ம சியா சீட் குடிச்சிட்டு வந்துருக்கோம். போயிட்டு தான் நம்ம எதனாலும் சமைக்கணும், நம்ம எதனாலும் ரெடி பண்ணி சாப்பிடணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிட்டு வந்து நினச்ச அளவு கம்மியாகலை. ஸோ 70 வரணும்னு நான் நினச்சிருந்தேன். நான் 70 வரல எனக்கு இன்னும். ஸோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சேலஞ்ச் முடிச்சதும் நம்ம 21 டே சேலஞ்ச் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும்னு வருத்தப்பட்டீங்க, அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு, இப்போ தான் வந்தோம். இப்போ வந்து மார்னிங் நம்ம என்ன செப்பரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாக புதினா சட்னி சாப்பிடணும்னு அவ்வளோ கிரேவிங்ஸ். புதினா சட்னி சாப்பிடணும். ஸோ அதனால் புதினா சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். கப்பு ஃபுல்லாக முட்டை 3 முட்டை போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் இந்த சர்க்கரைவள்ளியும் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம மார்னிங் வந்து என்ன சாப்பிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் சமைக்கிறதுக்காக இன்னும் மதியம் சமைக்கணும். மதிய சாப்பாடு போகணும், வேலை இருக்குது. ஸோ இதை முதல்ல ஸ்டீம் பண்ண வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா இங்கே வேக வச்சுருக்கேன். ஸோ அது ரெடி ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ரெடி ஆனதும் சாப்பிட்லாம். பயங்கரமாக பசிக்குது எனக்கு. ரெடி பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபருக்கு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ இருங்க என்னோட பிளேட்டில் ஷேர் பண்ணுறேன். 3 பீஸ் சக்கரவள்ளி கிழங்கு, 2 முட்டை, புதினா சட்னி எடுத்துருக்கேன்னா. ஆனால் ஃபைபருக்கு நான் எதுவுமே பண்ணலை. போய் பப்பாளி வாங்கலான்னு பார்த்தா பேர் பசிக்குது. ஏன்னா போயிட்டு வரவே 10 நிமிஷம் ஆகிடும். பயங்கரமாக பசிக்குதுனால இப்போ இதை சாப்பிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நம்ம பப்பாளி வாங்கிட்டு வந்து நம்ம ஃபைபரோட கோல் வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இன்னைக்கு ஃபைபர் வந்து நம்ம பப்பாளி தான் இன்னைக்கு எடுத்துக்கிறோம். போய் தான் வாங்கிட்டு வரணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மதியத்துக்கு மேலே நான் எடுத்துக்கிறோம். ஒரு 3 மணிக்கு போல எடுத்துக்கலான்னு இருக்கேன். என்ன பண்ணாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நான் பப்பாளி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன் ஃபைபருக்காக. ஸோ இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன். 2 hours later. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஆக போகுது. நம்ம கடையில் தான் இருக்கோம். மார்னிங் சாப்பிட்டு வந்தோம்ல, அப்புறம் வீட்டுக்கு போய் குளிக்க வச்சுட்டு பசங்களாம் சாப்பிட வச்சுட்டு திரும்ப வந்து வந்திருக்கேன். நம்ம நிறைய பைக்ல வந்து ரைட் பண்ற மாதிரி காலைல வந்தோம், திரும்ப போனோம், திரும்ப சமைச்சு முடிச்சுட்டு வந்தோம், திரும்ப போய் பசங்களை குளிக்க வச்சுட்டு சாப்பிட வச்சுட்டு திரும்ப வந்திருக்கோம். திரும்ப நம்ம ஈவினிங்கா வீட்டுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்க வேலையா தான் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஒன்று ரெடி பண்ணோம். ஸோ அதை ரெடி பண்ணால் அதை ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக தான் இருப்போம். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு வந்து ஃபைனல் டே. இன்னையோட வந்து காம்படிஷன் முடியுது. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாருமே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை பத்தி 10 பேர் ஜாயின் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு 6 பேர் 7 பேர் கிட்ட வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலரா வந்து எனக்கு ஷேர் பண்றாங்க. ரெகுலரா நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றது வரைக்கும் அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ அது எனக்கு எனக்கு யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான்.
அப்போ 6 பேர்ல யாரு வந்து ஜெயிச்சு வந்து நம்மக்கிட்ட கேஷ் ப்ரைஸ் வாங்கினாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். நாளைக்கு மார்னிங் எல்லாருமே வந்து வெயிட் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் நடக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம நைட்டு வந்து வெளியே போகலான்னு சொல்லியிருக்காங்க வீட்டில். நம்ம கண்டிப்பாக எதுவும் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா நம்ம ஒன்றும் சாப்பிடாமலே நம்ம வெயிட் அதிகமாகுது. நம்ம அதெல்லாம் வேற சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம வெயிட் பார்க்கும்போது என் மனசு 2ஆ உடஞ்சு கீழே விழுந்துரும். அதனால நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். இன்கேஸ் வேற ஏதாவது நான் சாப்பிட்றேன் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறதுனாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் இருக்கு, அதை பார்ப்போம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 4:30 ஆகுது. நம்ம இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். இப்போ நான் கொஞ்ச நேரம் நடக்க போகிறேன். 4:30 மணி வந்து ஒரு 5 மணி வரைக்கும் நடந்துட்டு நம்ம போய் குளிக்கணும். ஸோ கொஞ்சம் ஒர்க்கு வேறு இருக்குது. எனக்கு ஒரு டவுட் மட்டும் இருக்குது, அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க. நான் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பார்க்கும்போது யாரும் அதிர்ச்சி ஆயிடாதீங்க, 71.40 காமிச்சிச்சு. இப்போ வந்து பார்க்கலாம் அதே 71.40. அது என்ன என்ன மாதிரி எனக்கு புரியல. ஒருவேளை கம்மியான வெயிட்டு தான் அப்போ அப்படி காமிச்சிருக்கா, சாப்பிட்டதுக்கான இன்டேக்கான வெயிட்டு காமிக்கல. என்ன இது, என்ன வெயிட் மிஷின், என் வெயிட் மிஷின் தப்பா இல்லை என்னன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா வந்து எனக்கு சொல்லுங்க, அந்த டவுட் மட்டும். உங்களுக்கு இன்க்ரீஸ் தான் ஆகி காமிக்குது, என்ன பண்ணி தொலைகிறேன் நான். சரி என்ன என்னன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. என்னன்னாலும் பரவாயில்ல, நானும் என்னோட ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ போய் ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு வந்துடலாம். A few moments later. ஸோ ஹாஃப் அன் வந்து நம்ம வாக்கிங் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் என்னோட டின்னர் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டோம். ஈவினிங்க்கு நான் என்ன செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா மசாலா ஓட்ஸ் எடுத்திருக்கேன். வந்து நான் டிமார்ட் போயிருந்தேன் நல்லா ஒரு முந்தானேத்து இருந்தேன். அப்போ வந்து வாங்கினது மசாலா ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது, ப்ளைனாக வெறும் வாட்டர் வந்து பாயில் பண்ணிவிட்டு இந்த நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஓட்ஸ் போட்டுட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம், அவ்வளோதான். ரெடி பண்ணிவிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் வந்து இதில் தனியாக மசாலா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வெஜ்ஜீஸ்லாம் இருக்குது பாருங்க, பட்டாணி, கேரட்டு எல்லாம் மசாலாவோட கலந்துருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி வந்து அதிகம் ஊற்றிட்டுன்னு நினைக்கிறேன், சூப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் செய்ய தெரியாமல் செஞ்சு தண்ணி நிறையா போயிடுச்சு, அதனால அது வந்து சூப் மாதிரி ஆயிடுச்சு. என்ன கருமையா இது? ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ செய்கிறதா தான் சொதப்பிச்சு, டேஸ்ட் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுட்டுருச்சு. ஓகே தான், மேகி மசாலா மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ஸோ இதான் இன்றைக்கான டின்னர் நான் சாப்பிட போகிறேன். நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. ஓகே, ரொம்ப மோசமான இல்லை, ஓகே தான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அது டேஸ்ட் வந்து மேகி மசாலா இல்லைங்க, அந்த மாதிரி மசாலா டேஸ்ட்டு. அது கூட முடிச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி டேஸ்ட் தான். நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டைம். என் பொண்ணு சிங்க கிட்ட போட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 மணிக்கு போல் கடைக்கு போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா, ஆனால் நம்ம வெளியில் போகல. பார்த்தீங்கன்னா நான் வந்து சமைக்க வந்துட்டேன். ஸோ சாம்பார் வச்சு இட்லி பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வேணாம், அந்த பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம எண்டு கொடுக்கலான்னு பார்த்தாலும் இந்த குக்கிங் நம்மளுக்கு வந்து எண்டு கொடுக்காது. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. என்ன நம்ம நல்லா ஏமாந்துட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த சாம்பார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வீட்டில் ஏதாவது சாம்பார் வச்சு இட்லி போட்டுட்டா இன்னைக்கு டே வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஆக்டிவிட்டி சூப்பராக முடிச்சாச்சு, வாக்கிங் சூப்பராக முடிச்சாச்சு. இன்னைக்கு டே வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. இதுதான் லாஸ்ட் டே. நாளைக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ யார் ஜெயித்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். இன்னும் வந்து கம்மி பண்ணியிருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சேலஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 21 டே சேலஞ்ச் ஆரம்பிப்போம். ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம், புதுசாக ஆரம்பிப்போம், புது புது கான்செப்டோட நான் வரேன். ஸோ உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.